கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு சந்தோஷம், கவலை என்கிற இரண்டையும் வைத்திருக்கிறான். இரண்டும் அளவோடும் சரியான நிறையோடும் இருக்க வேண்டும். ஒரு இழப்புகள் வருகிற போது கவலை வரும். அல்லாஹ் கவலைப்படக்கூடாது என்று தானே சொல்லியிருக்கிறான். எப்படி கவலை வரும் என்று கேட்கக்கூடாது. அது மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு நிலையா. அல்லாஹ்வுடைய தூதரே தன்னுடைய மகன் இப்ராஹிம் மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற போது அந்த குழந்தையை தூக்குகிறார்கள். கண்களால் கண்ணீர் வடிகிறது, உள்ளம் கவலைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலா நகூல் இல்லா மா யுர்தி ரப்பனா. அல்லாஹ் திருப்தி அடைகிற வார்த்தையை தவிர வேறு எதையும் நாங்கள் பேச மாட்டோம். கவலையின் போது கூட தடை செய்யப்பட்ட விடயத்தில் ஈடுபடாமல் இருப்பதால் ஒரு மூமினுடைய பண்பு என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் மனிதனுக்கு கிடைக்கிற அந்த இரண்டு நிலைகளையும் பொருத்தமான அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். நமக்கு மறுமையில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் சுவனம் என்ற அந்த சந்தோஷத்தை அடைந்து நற்பாக்கியம் பெறுகிற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.